குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 24/12/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:25. திதி இன்று காலை 11:41 வரை சதுர்த்தி. அதன் பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று காலை 6:25 வரை திருவோணம். அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரம். நாம யோகம் இன்று மாலை 2:56 வரை அர்ஷனம். அதன் பின்பு வஜ்ரம். கரணம் இரவு 11:33 வரை பவகரணம். பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:24 வரை சித்த யோகம். அதன் பின்பு மரண யோகம் இருக்கு. அதனால் சுப வேலைகள் எதையும் செய்ய வேண்டாம். நல்ல நேரம் காலை 9 மணிலேருந்து 10 மணி வரை. மாலை 4:45 5:45 வரை ராகு காலம். நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 12 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:45 2:45 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூல வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை அதாவது 6:25 வரை திருவாதிரை. அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைக்கு புதன்கிழமை. புதன் அப்படின்னாலே நமக்கு மகாவிஷ்ணு மகாலட்சுமி தான் இன்றைக்கி வழிபாடு. இன்றைக்கி ஒரு நாள் என்ன அப்படின்னா சதுர்த்தியும் கரிநாளும் இணைந்து வருது. அப்போ புதன்கிழமை அப்படின்னும் போது சதுர்த்தின்னும் போது விநாயகர் வழிபாடு தான் நமக்கு சிறப்பு. இன்றைக்கு விநாயகருக்கு வழிபாடு செஞ்சு அதே மாதிரி சதுர்த்தினா தேய்பிறை சதுர்த்தி கிடையாது, அமாவாசை முடிந்து வரக்கூடிய சதுர்த்தி. இருந்தாலும் இன்றைக்கி விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. அதே மாதிரி இந்த கரிநாள் அப்படின்னும்போது ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். எப்பேற்பட்ட பிரச்சனை, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரணும் அப்படின்னு நினைத்தால் இன்றைக்கி புதன்கிழமை பெருமாளுக்கு உரியதும் இல்லையா, அதுவும் மார்கழி மாதம்னும் போது ரொம்ப ரொம்ப விசேஷம். கருவேப்பிலை சாதம் செஞ்சு கொண்டு போய் இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுங்க. 2 நெய் தீபம் ஏற்றிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனையும் முடியும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்ப்போம். தனுசு லக்னம். லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் செவ்வாயும் சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், விருச்சிகத்தில் புத பகவான். சரி, இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள். வேலை இல்லை, வேலை கிடைக்கணும், அதே மாதிரி நினச்ச சில வேலைகள் நடக்கணும், கடன் தீரணும். அப்படின்னா நம்ம ஒரே நேர்கோட்டில் 3 சாமி ஒன்றா இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னால் நரசிம்மர். எல்லாருக்கும் தெரியும். நரசிம்மருக்கு உகந்த நட்சத்திரம் எதுன்னா சுவாதி நட்சத்திரம். ஆனால் இந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம், நிறைய பேருக்கு வேலை இல்லைன்றாங்க, நிறைய பேருக்கு பணம் வரவில்லைன்றாங்க, நிறைய பேருக்கு கடனே தீர மாட்டேன்னுது, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கின்ற நரசிம்மர், அதாவது பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா அபிஷேகப்பாக்கம் இருக்கும், அதே மாதிரி சிறுவந்தாடு, அதே மாதிரி சிங்கிரி அப்படின்னு சொல்லுவாங்க, பரிக்கல் அப்படின்வாங்க. இந்த 3 நேர்கோட்டில் இருக்கும் நரசிம்மர். ஒரு நாளைக்கு போயிட்டு 3 ஒரே நேரத்தில் பாருங்கள். இல்லை சுவாதி நட்சத்திரம் வர அன்றைக்கி பார்க்கலாம், இல்லைன்னா சனிக்கிழமையில், இந்த மாதிரி புதன்கிழமையில் பார்க்கலாம்.
அப்படி பார்க்கும்போது உங்களுடைய அங்கே போயிட்டு சும்மா பார்த்துட்டு மட்டும் வரக்கூடாது. ஒரு அர்ச்சனையை பண்ணணும், மாலை வாங்கி செலுத்தணும். முறையாக அதை போயிட்டு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிற பிரச்சனைகள் தீரும், வேலை கிடைக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் போய் வேண்டிக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி இந்த 3 நரசிம்மரை ஒன்று சேர்ந்து ஒரே நாளில் யார் பார்த்துட்டு வராங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். போய் பாருங்கள், தீபம் ஏற்றுங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அப்படி வரணும் பாண்டிச்சேரிக்கு. அப்படி போயிட்டு தவளை குப்பன்னு இருக்கா, அது உள்ளே நுழைஞ்சி அபிஷேக பாக்கத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சிறுவந்தாடு, அதுக்கப்புறம் பறிக்கல் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். சரிங்களா? இதை செய்யுங்க. உங்களுக்கு திருப்புமுனை கிடைக்கலன்னா கேளுங்க. இது அருமையான ஒரு பரிகாரம். வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்கோ அந்த சிக்கல்களையெல்லாம் தீர்க்கக்கூடியவர் நரசிம்மர். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, வரவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். கையில் சேமிப்பு அதிகரிக்கும். அதே மாதிரி சமூக பணிகளில் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும். எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிடைய அந்யோன்யம் கூடும். அதே மாதிரி உங்களிடம் தேடி வந்தவர்களின் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. அதே மாதிரி தாயாரின் எண்ணங்களை பூர்த்தி செய்வீங்க. வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதே போல் வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு தருணங்கள் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. எதிர்பாராத திடீர் வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் துணியோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பு சேமிப்பு இதெல்லாம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்கார வசதிகள்லாம் இன்றைக்கி மேலோங்கும். கிருத்திகை நட்சத்திரக்கார நல்ல வாய்ப்புகள் உண்டாகுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அருகம்பில் வாங்கி கொடுத்து 2 அருகம்பில் பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய பிடிவாத குணத்தை கொஞ்சம் விட்டு கொடுங்கள், குறைத்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் நெருங்கி வருவார்கள், விரும்பி வருவார்கள். ஜாமீன் விஷயத்தெல்லாம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள், புரிதல் ஏற்படும். புரிதல் ஏற்பட்டால் சந்தோஷம் கூடும். அதே மாதிரி வியாபாரத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மற்றவர்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. மனதிற்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் உங்களுக்கு செலவும் இருக்கும். அதே மாதிரி வரவுக்கேற்ற செலவுன்னு சொல்லுவோம், அந்த செலவு இன்றைக்கி இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் அதாவது பச்சை நிறத்திலே பார்த்திங்கன்னா ஒரு இளம் துளிர் பச்சை அப்படின்னு சொல்லுவோம், அந்த நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காக மதிப்பு மரியாதை எல்லாம் கூடும். ரோகிணி நட்சத்திரம் மாற்றங்கள் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவனையும் நந்தியம் பெருமானையும் சேர்த்து வணங்கிட்டு போங்க. கொஞ்சம் வில்வம் வாங்கி, அருகம்பில்லும் வில்வமும் வாங்கி, நந்திக்கு அருகம்பில்லும் சிவனுக்கு வில்வமும் கொடுத்துட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்ற நட்சத்திரக்காரர்கள் மிருகசீடம் திருவாதிரை நட்சத்திரக்காரர் நன்றாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் ஏற்றம் இறக்கமான சூழல்லாம் இருக்கும். அதே தேவையற்ற பிரச்சனைகளுக்கு போகாதீங்க. இந்த ஒப்பந்த
துறையில் இருப்பவர்கள் இந்த ஒப்பந்தம் போடுவாங்க, கமிஷன் ஏஜென்ட்டு இந்த மாதிரி, அதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கங்க. சூழ்நிலை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். சூழ்நிலை அறியாமல் ஏதாவது சொல்லிவிட்டு தேவையற்ற விவாதங்களுக்கு போகாதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் எந்த முடிவு எடுத்தாலும் சிந்தித்து முடிவெடுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்க. திருவாதிரை நட்சத்திரம் பொறுமை தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து அந்த வேலையை செய்யுங்க, முடிவெடுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது மகாவிஷ்ணு வழிபாடும் விநாயகர் வழிபாடும் இணைந்து செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு திறன், சுபம் நிறைந்த ஒரு நாள், சுகம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி வெளியூர் பயணத்தால் ஆதாயம் கிடைக்கும். இந்த வண்டி வாகனம் இதை வைத்து இந்த டூரிஸ்ட் இதெல்லாம் நடத்துகிறவங்களுக்குலாம் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கைகூடி வரும். மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அதே சமயத்தில் மனசில் ஒரு புதிய ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு சிறப்பான ஒரு நாளாக, மனதில் ஒரு உற்சாகம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிசயம் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்கார ஒப்பந்தங்கள்லாம் கைகூடும். அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்பிக்கை ஏற்படுகின்ற அளவுக்கு எல்லாமே இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் கருத்துகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பார்கள். மதிப்பு மரியாதை இன்றைக்கி அதிகரிக்கும். பண வரவு நன்றாக இருக்கும். அதே மாதிரி தாய் வழியில் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அரசியல் சார்ந்த விஷயத்தில் சில பேருக்கெல்லாம், ஏன்னா சுக்கிரன் நல்ல இடத்துல தான் இருக்கார், அதனால் ஆதாயம் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதை மட்டும் அது, ஏன்னா 5ஆம் இடம்ன்றது காதல் வயப்படுறது, அதே மாதிரி சில பெண்களால் பிரச்சனைகள் வர்றது அதுவும் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி உயர் அதிகாரிகள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் இழுவரியான வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். உங்களுடைய புதிய ஒரு முயற்சியில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. அதிசய தெற்கு திசை, அதிர்ஷ்ட 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள்லாம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு, தாய் தந்தையினுடைய ஆதரவு சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் இன்றைக்கி விலகும். இன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நினைத்த வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் ஏற்படும். இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த சொந்த தொழில் பண்ணுறவங்க, அதே மாதிரி இங்கே ஒரு பொருளை வாங்கி அப்படியே கைமாற்றி விற்கக்கூடியவர்கள், அவர்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செஞ்சால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தந்தையால் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள், அதே மாதிரி செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் முயற்சி எடுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைக்கெல்லாம் போகாதீங்க. மற்றவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அது செய்யும்போது கூட யோசித்து செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது கூட யோசித்து செஞ்சால் நல்லாயிருக்கும். சமூகம் தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும்.
மனசில் ஒரு நவீன யுக்தி மூலம் வியாபாரத்தில் சில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். தன வருவாய் எப்படி மேம்படுத்துறது அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இன்றைய நாள் ஓரளவுக்கு துன்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு ஆர்வத்தோட என்ன சொல்லுவாங்க, ஒரு மனமுவந்து செய்யறதுன்னுவாங்க, அந்த மாதிரி செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அஸ்த நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டியது மகாவிஷ்ணு, அதாவது சயன பெருமாளை இன்றைக்கி வணங்கி விட்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்கள்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். உறவுகள் வழியில் ஒத்துழைப்புலாம் கிடைக்கும். சக ஊழியர்களால் மன அமைதி ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். அதே மாதிரி வேலையே இல்லாதவர்களுக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமும் இப்பொழுது இருக்கும். நீங்கள் தான் முயற்சிக்கணும். ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல, 2ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல. முயற்சி எடுத்தால் முடியாதது எதுவும் இல்லை. இதுவரைக்கும் தொழிலில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் மாறும். தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். சக ஊழியர்களால் மன அமைதி ஏற்படும். கல்வியில் சில மாணவர்களுக்கெல்லாம் ஆர்வம் இல்லாமல் இருந்தவர்களும் ஆர்வத்தோடு படிக்கின்ற ஒரு தன்மையும் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தோடு இன்றைக்கி இருக்கின்ற ஒரு தன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய இன்றைக்கி ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் நீங்கள் இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க பண விஷயத்தில். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்கார லாபங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்வத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் இணைந்து செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சவாலான விஷயத்தை கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இன்றைக்கி வரவு இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். உயர் அதிகாரிகளின் அறிமுகம் சிலருக்கு ஏற்படும். அதே மாதிரி தாய் வழி ஒத்துழைப்பு ஏற்படும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் இந்த கண் சார்ந்த பிரச்சனை இருந்தால் உடனே பார்த்துருங்க. அதே போல் அரசு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அலைச்சல்கள் ஏற்படும். வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானத்தை கையாண்டிங்கன்னா இன்றைக்கி லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. பயணங்களால் அனுகூலமும் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைய தினம் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் கொஞ்சம் இன்றைக்கி அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தைரியத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது சிவபெருமான் வழிபாடு இன்றைக்கி செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் இன்றைக்கி வாக்கு கொடுக்கும்போது கவனமாக வாக்கு கொடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கும், விரயங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அதே மாதிரி சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி வேலை ஆட்களிடம் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடுங்க. தந்தையால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி இறை வழிபாட்டில் கொஞ்சம் மனதை செலுத்துங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் ஒரு புரிதல் இன்றைக்கி இருக்கும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் இன்றைக்கி கிடைக்கும்.
அதே மாதிரி இன்றைய தினம் பிரயாணத்தால் அலைச்சல்களும் அதிகரிக்கும், பிள்ளைகளால் செலவினங்கள் கூடக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. மற்றபடி இன்றைய நாள் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதிசய வடதிசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ ஏதாவது நீங்கள் கடன் கேட்டிருக்கீங்கன்னா அந்த உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. போராடும் நட்சத்திரம் வேகத்தை விட விவேகத்தோட புத்திசாலித்தனத்தோடு இன்றைக்கி எதையும் செய்யுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது சயன பெருமாளை வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். பெருமாள் வழிபாடு செய்யுங்க, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வேலையில் நீங்கள் செய்கிற அலுவலகத்தில் உங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கணுக்கால்னு அப்படின்னு சொல்லுவோம், அதில் சின்ன சின்ன வலிகள் ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். மனக்குழப்பங்கள் ஏற்படும், தெளிவுபடுத்திக்கோங்க. வியாபாரத்தில் உழைப்புகள் அதிகரிக்கும். தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பது நல்லது. இன்றைய நாள் இதையெல்லாம் செய்தால் சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். அதே மாதிரி இன்றைக்கி சாந்தத்தோடு இருங்க, அமைதியாக இருங்க, அதுவே உங்களுக்கு நன்மையை செய்யும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்திலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள், அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலலாம் அதிகரிக்கும். பொறுப்புகள்னால் வேலை பளு அதிகரிக்கும், அதை பார்த்துக்கோங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல், அதே மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த கூல்ட்ரிங்க்ஸு, நீர் மோர், அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி போடுறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரக்கார உழைப்புக்கு இன்றைக்கி மதிப்பு கொடுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வீண் விரயங்கள் ஆகும். எதற்காக அப்படின்னா, ஆடம்பர பொருட்களை வாங்கலாமா என்ற மனம் போகும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஆர்வத்தை காட்டாமல் இருந்தீங்கன்னா விரயங்கள் ஆகாது. புதிய முயற்சி செய்யும்போது சிந்தித்து செயல்படுங்கள். இனம் புரியாத ஒரு சிந்தனைகளால் மனதில் குழப்பங்கள் ஏற்படும். குடும்ப பெரியவர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்குங்க. அரசு ரீதியான ஒரு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. வியாபாரத்தில் ஒரு திடீர் விரயங்கள் ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல விவேகத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணம். அதே மாதிரி தந்தையாலும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் நல்ல வருவாய் வரும், ஆனால் விரயங்களும் ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு ஆர்வத்தோடும் ஒரு திறனோடும் இன்றைக்கி செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு இன்றைக்கி எதையும் செய்யுங்க. இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு இன்றைக்கி செஞ்சுட்டு போங்க. உங்களால் முடிஞ்சால் விநாயகருக்கு ஒரு பால் வாங்கி கொடுத்துட்டு போங்க, அபிஷேகத்துக்கு நன்மை நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள், தொழிலில் ஒரு மேன்மை, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், பிள்ளைகளால் அனுகூலம். அதே மாதிரி சொத்து பிரச்சனை இருந்தால் அந்த சொத்து பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய ஒரு தருணம். புதிய நபர்களின் ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சி உங்களுக்கு கைகூடும். அதே மாதிரி கமிஷன் வகையில் ஏதாவது தொழில் பண்ணுறீங்கன்னா, ட்ரேடிங் பண்ணுறீங்க,
அப்புறம் ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு இன்றைக்கி லாபம் தரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை எல்லாம் இன்றைக்கி கூடும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். கடன் பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்ற ஒரு தன்மை. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் அத்தனையும் இன்றைக்கி நிறைவேறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் செய்கிற இடத்துலையும் சொந்த தொழில் செய்கிறீங்களா, உங்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.